வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா ஆமேன், அது எனக்கு தான்ன்றது. எச்சரிப்பு வந்துச்சுன்னா அது எனக்கு இல்லை, உனக்குன்றது. சிஸ்டர், பிரதர், நீங்கள் மற்றவங்களுக்கு இது உங்களுக்கு அது உங்களுக்கு நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க, நமக்குன்னு சொல்லுங்க. கடவுள் யாருக்காக பேசுகிறாரு? நல்லா சொல்லுங்க. கடவுள் யாருக்காக பேசுகிறாரு? நமக்காக பேசுகிறாரு, எனக்காக தான் பேசுகிறாரு. எந்த மனுஷன் எனக்காகன்னு உணர்றானோ அவனுக்கு வரங்கள் கிரியை செய்யும். தாவீது நாத்தானால் எச்சரிக்கப்படுறார். ஒரு தனிநபருக்குரிய தீர்க்க தரிசனம், ஒரு ராஜாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அவன் செய்த பாவத்தை உணர்த்தி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இப்போ சங்கீதம் 51 எடுத்துக்கலாம். அதில் அவர் சொல்றாரு பாருங்களா, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி